புனித வெள்ளி அன்னைக்கு நம்ம ஆலயங்கள்ல சிலுவை பாதையானது நடக்கும். சிலுவை பாதை நடக்கும்போது மக்கள் சோர்வடையக்கூடாது அப்படின்றதுக்காக மோர் கொடுப்பாங்க, தர்பூசணி பழம் கொடுப்பாங்க, இல்லை வேற ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லை ஜூஸ் ஐட்டம் அப்படின்றத கொடுப்பாங்க. இது பொதுவாக பல ஆலயங்களில் ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இதை செய்யலாமா? முக்கியமாக புனித வெள்ளி அன்னைக்கு நம்ம எவ்வாறாக நம்ம தயாரிப்பு இருக்கணும், அதை நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். பொதுவாக இதை செய்யறது பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை செய்யறதுனால ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம் நடக்கிறத நான் ஒவ்வொரு புனித வெள்ளி அன்னைக்கும் பார்க்குறேன். மக்களுடைய நோக்கம் இருக்கு இல்லையா, புனித வெள்ளி அன்னைக்கு நம்ம எதை மையமாக வச்சு தியானிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்திருக்கின்றார். அதை நம்ம தியானிக்கணும். அவரோட ஒவ்வொரு பாடுகளையும் நம்ம தியானிக்க வேண்டியது இருக்கு. இந்த நேரத்தில் அமைதி காக்க வேண்டும் முதல்ல. ரெண்டாவது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு பாடுகளில் நம்ம பங்கெடுத்துக்கிறதுக்கு மிகச்சிறந்த வழி உபவாசம் இருப்பது, ஃபாஸ்டிங் இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, இல்லை நமக்கு ஆசைப்படுற விஷயங்களை நம்ம தவிர்த்து இருக்கிறது. முக்கியமாக அமைதி காக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். இதை பெரும்பாலும் எல்லா கிறிஸ்தவர்களும் கடைபிடிக்கணும் அப்படின்னு திருச்சபை சொல்லுது. அடிப்படையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? இயேசுவினுடைய பாடுகளை நம்ம பங்கெடுத்துக்கிறது. அதுவும் புனித வெள்ளி அன்னைக்கு நிச்சயமாக பங்கெடுத்துக்கிட்டு ஆகணும். ஆனால் இந்த புனித வெள்ளி அன்னைக்கு அந்த புனித காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி மோர், தயிர், இல்லை தர்பூசணி பழம் கொடுக்கறது, இல்லை ஜூஸ் கொடுக்கறது, இது மாதிரி காரியங்கள் எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுதோ அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. எனக்கு தோணுது, அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா நான் அடிக்கடி பல ஆலயங்களை பார்த்துருக்கேன். அங்கே போய் கூட்டம் சண்டை போடுறது, எனக்கு கொடு உனக்கு கொடு, இல்லை எனக்கு வரல உனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்த நோக்கத்தினுடைய மொத்தம் மீனிங்கே போயிடுச்சு. அப்படிதான் நம்ம சொல்லியாகணும். ஸோ அதனால நம்ம ஆலயங்களில் அதை தேவைப்படக்கூடிய நேரங்களில் தண்ணீர் என்பது போதுமானது, அதை மட்டும் நம்ம செய்யலாம். மற்ற காரியங்கள் முக்கியமாக புனித வெள்ளி அன்னைக்கு நம்ம அவை அனைத்தையும் தவிர்த்து கொண்டு முழுமையாக இயேசுவினுடைய பாடுகளில் நம்ம பங்கெடுத்துக்கிட்டு அதை தியானித்து அமைதி காக்கணும் முதல்ல. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உபவாசம் இருப்பது, சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு கிறிஸ்துவுக்காக நம்ம சிலுவையை சுமக்கணும். நம்ம அனுபவிக்கக்கூடிய சிலுவை என்பது இந்த ஒரு உணவை தியாகம் செய்கிறது மூலமாக நம்ம செய்ய முடியும். நன்றி.